இட்லி தோசை இல்லாத டைமில் ஒரு 20 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, நான் வந்து 200 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கெட் மாவு தான். நம்ம தேவைப்பட்டால் வீட்டிலே பச்சரிசி கழுவி காய வச்சு நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. நான் வந்து 1 கப்பு சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. இடியாப்பம் கொழுக்கட்டை மாவுலாம் பேசுகிறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு தான் நம்ம கிளறும் போதே அரிசி மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். சப்போஸ் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் திருகின தேங்காய், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிக்குங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்குங்கம்மா. அதே மாதிரி உள்ளங்கையிலையும் தேய்ச்சிக்குங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதை போல் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு கட்டை விரல் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை வந்து இப்படி வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடியாப்பம் தட்டு வீட்டில் இல்லைன்னா நம்ம வந்து இட்லி தட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பீஸாக எடுத்து இதில் வச்சிடலாம். பாருங்கள், இதை போல் வச்சுடுங்க. நம்ம வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து 1 கப்பு தேங்காய் திருகல் எடுத்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 5 பீஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் தேவையானது. நம்ம ஏற்கனவே வந்து மாவில் வந்து உப்பு இருக்குது, அதனால் இதில் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக தண்ணி விட்டுலாம் அரைக்கக்கூடாது. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஆறட்டும். பேன் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க, சின்ன ஸ்பூனில். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியும் போதே ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது, ஒரு காஞ்ச மிளகாய் இப்படி கட் பண்ணி சேர்த்துருங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி. இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான காலை உணவு ரெடி.